2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடப் போவதில்லை என்று அதன் தலைவர் திரு கமல்ஹாசன் அவர்கள் அறிக்கை விடுத்திருக்கிறார். எந்த தொகுதியிலும் போட்டி இல்லை, திமுக கூட்டணிக்கு ஆதரவு மட்டுமே அப்படின்னு நம்ம நேரத்தில் நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். நம்ம 2 சீட்டா 5 சீட்டா மக்கள் நீதி மையத்துக்கு எவ்வளவு சீட்டுன்னு சற்று நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே பெரிய விவாதம் போயிட்டு இருந்ததை பார்த்தோம். ஆனால் சீட்டே இல்லைன்ற ஒரு ஆப்ஷன் நம்ம லிஸ்ட்லேயே இல்லை. அதை திரு கமல்ஹாசன் அவர்கள் ஒரு யாருக்கும் புரியாத ஒரு சர்ப்ரைஸாக அவர் அதை கொடுத்திருக்கிறாரு அப்படின்றத பார்க்கிறோம். தேர்தல் அரசியலில் யாருமே இப்படி செய்ததில்லையே அப்படின்னு நீங்கள் கேட்பீர்கள். ஒரு புதிய அரசியல் நாகரிகத்தின் விதையை நான் போட்டது என்று நான் பணிவோடு சொல்லிக் கொள்கிறேன் அப்படின்னு கமல்ஹாசன் அவர்கள் அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறார். முதல்வர் அவர்கள் அன்போடு அளிப்பதை பெருமையோடு மறுப்பதும் அன்பின் வடிவமே, வேண்டான்னு சொல்றது கூட ஒரு அன்பின் வடிவம் தான் அப்படின்னு திரு கமல்ஹாசன் அவர்களுடைய அறிக்கையில் சொல்லியிருக்கிறாரு. தங்கள் குடும்பத்துக்காக எத்தனையோ பேர் வீட்டை விட்டு, ஊரை விட்டு, நாட்டை விட்டு எண்ணற்ற தியாகங்களை செய்கிறார்கள். தமிழ்நாடு என்னுடைய குடும்பம், அதற்காக நான் சீட்டை விட்டு கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு திரு கமல்ஹாசன் அவர்களுடைய அறிக்கையில் இருக்கிறது. தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு திராவிட மாடல் 2.0 அரசு அமைவது இன்றைய தேவை. இது வெறும் ஆட்சி மட்டுமல்ல, காந்தி, பெரியார், அம்பேத்கர் ஆகியோரின் கொள்கைகளை நடைமுறைப்படுத்தும் நீதி பரிபாலனம். ஆகவே 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் நேரடியாக போட்டியிடவில்லை என்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியின் வேட்பாளர்களை நிபந்தனையின்றி ஆதரிப்பது என்கிற முடிவை திறந்த மனதுடன் தெளிந்த உள்ளத்துடன் நாங்கள் அறிவிக்கிறோம். என்னையும் என் அரசியலையும் புரிந்து கொண்டு எந்த சுயநலமும் இன்றி 9 ஆண்டுகளாக என்னோடு பயணிக்கும் மக்கள் நீதி மையத்தின் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நெஞ்சின் ஆழத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் சுயநலமற்ற அரசியலுக்கு ஆகச்சிறந்த முன்னுதாரணங்கள். இந்த முடிவு உங்கள் உணர்வுக்கும் நம்பிக்கைக்கும் நான் செலுத்தும் மரியாதை. அரசியல் களத்தில் தேர்தல் ஒரு பகுதிதான், அதுவே இறுதியாகாது. அரசியலில் முற்றுப்புள்ளி என்பதும் கிடையாது. மண்ணுக்கான மக்களுக்கான நமது போராட்டம் எப்போதும் தொடரும். மிக விரைவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் பதவியேற்பு விழாவில் அவரை மகிழ்ச்சியோடு சந்திப்போம். நாளை நமதே அப்படின்னு முடிச்சிருக்கிறாரு திரு கமல்ஹாசன் அவர்கள். இது தியாகம் அல்ல, கடமை. இது சுயநலம் அல்ல, பொறுமை அப்படின்னு அவருடைய ட்விட்டரையும் நம்ம பார்க்க முடிகிறது. என்ன மாதிரியான விமர்சனங்கள், இதுக்கான எதிர்பார்வைகள் வரப்போகுது அப்படின்னு தெரியல. மக்கள் நீதி மய்யம் கட்சி தேர்தலில் போட்டியிட போவதில்லை அப்படின்னு திரு கமல்ஹாசன் அவர்கள் அறிக்கை வாயிலாக அறிவித்திருக்கிறார். தன்னுடைய எக்ஸ் தளத்திலையும் பதிவிட்டிருக்கிறார் பார்க்கிறோம். அறிவாலயத்துக்கு அவர் வருகை தந்ததை நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். அநேகமாக இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களையும் சந்திப்பாரா அப்படின்னு தெரியல. அறிவாலயத்தில் அவர் வருகை தரக்கூடிய காட்சிகள், எங்களுக்கு தொகுதியே வேண்டாம் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்காக அறிவாலயம் வந்திருக்கக்கூடிய மக்கள் நீதி மய்யம் தலைவர் திரு கமல்ஹாசன் அவர்களை பார்க்கிறோம். எந்த நிபந்தனையும் இன்றி திமுக கூட்டணிக்கு ஆதரவு, தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் போட்டி இல்லை என்று மக்கள் நீதி மய்யம் ஒரு புதிய அறிவிப்பை, அதிரடி அறிவிப்பை, அவர் சொல்வது போல எல்லாரும் வீட்டை விட்டு, ஊரை விட்டு, எதையோ விட்டு கொடுக்குறாங்க, நான் சீட்டை விட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னு திரு கமல்ஹாசன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடியதை பார்க்கிறோம். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.